பையனை எவ்வளோ தாக்கம் சமூகம் தாக்கியிருக்குது பற்றி தெரியுமா உங்களுக்கு? பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஒரு அப்பா பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, இன்றைக்கி என்னடான்னாரு. காதலர் தினம் பாடினா செவிலே விட்டார். காதலர் தினமா? கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்ரா அன்றைக்கி. ஏன்னா அவருக்கு கவலை அவருக்கு அவன் கவலை அவனுக்கு. நம்ம ஆளுங்க தேதி வைக்கிற மாதிரி உலகத்தில் எவனுமே வைக்க முடியாதியா. பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். கரெக்டாக கணக்கு போடுங்க, 10 மாதம் கேப் இருக்குது. அவன் தெரிஞ்சு வச்சானா தெரியாமல் வச்சானான்னு எனக்கு இன்னும் சந்தேகமாகுது. சில நேரங்களில் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் கிறுக்குத்தனமாக மூளை யோசிக்குது. வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, தெரியாத சமூகம் அவனுக்கு கற்றுக் கொடுக்குது சார். சமூகம் அவனுக்கு கற்றுக் கொடுக்குது. அதைத்தான் நான் அவன் வருத்தமாக சொல்கிறேன். அதில் அடிமையாயிட்டானே. இன்றைக்கி மேதையாக வேண்டிய பிள்ளைகளெல்லாம் போதைக்கு அடிமையாகிற பல சிக்கல்கள்லாம் வெளியில் சமூகத்து சிக்கல்கள் இருக்குதுன்னா, தாயும் தந்தையும் ஆசிரியனும் எச்சரிக்கையாக அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய காலம் இருக்கிறது. சாதாரணமான விஷயம் நிறைய அவனுக்கு தகுந்த நூல்களை வாசிக்கானுக்கு பாராட்டுங்க. அவன்னா எதை எழுதி வந்தாலும் பாராட்டுங்க. என்னுடைய வகுப்பறையில் எவ்வளோ பேர் சிந்திக்கிறான்னு தெரியுமா சார்? ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப அருமையான பசங்கள்லாம் இருக்காங்க சார். நீங்கள் நினைக்காது, நம்ம நினைக்கிற விட அறிவாளி உள்ளே இருக்கிறான் கிளாஸில். ஒரு தடவை நான் ஈரோடு பக்கத்தில் சித்தோடில் பேசிட்டு அங்கே 5 நாள் மகாபாரதம் சொற்பொழி பண்ண வந்தேன் சார். அது ஒரு அனுபவம். ஒரு 3 நாளாக பார்க்குறேன். ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு அம்மா மூத்த ஒரு அம்மாவை கைப்பிடிச்சி அழைச்சின்னு வந்து சேரில் உட்கார வச்சு கதை கேட்கும். கதை கேட்டுட்டு பவ்யமாக ஆட்டோவில் அழைச்சின்னு போடும். எனக்கே மனசு கேட்கல. 4ஆவது நாள் கேட்டேன் அந்த அம்மா, வாம்மா உங்கள் பெத்த தாயான்னு கேட்டேன். இல்லை சார் எங்கள் மாமியாருன்னு. இந்த நூற்றாண்டில் மாமியாரை கைப்பிடிச்சி அழைச்சின்னு வந்து உட்கார வச்சு கதை கேட்டு வீட்டுக்கு பவ்யமாக அழைச்சும் போறையே தாயே உன்னை வணங்குறேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மகாபாரதம் கேட்டால் உசுரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கொண்டாந்து உட்கார வைக்கிறேன், அது நடக்கலைன்னுச்சு. அது அப்போ எனக்கு பயம் வந்துடுது. நான் பேசி ஒரு உயிர் போகிற மாதிரி இல்லை, அதுலேயும் ஒன்று இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஒரு அனுபவம்னு வச்சிங்களேன். அங்கே பேசி முடிச்சுட்டு 5 மணிக்கெலாம் முடிச்சுட்டு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் பிடிச்சி காலையில் 7 மணி வீட்டுக்கு போய் வர்றது முடியாதுன்னு சொல்லி புறம்பேட்டை ஸ்கூலில் கொண்டு போய் அந்த பேக்கெல்லாம் போட்டுவிட்டு அங்கேயே குளித்து ரெடியாக கிளாஸ் ரூமுக்கு போகிறேன் சார். 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் செகண்ட் பீரியடு. உள்ளே நுழையிறேன். உள்ளே நுழைஞ்சதான் என்னப்பா பாடம்னு. திருக்குறள் சார்னா. சபாஷ். திருக்குறளில் எந்த தலைப்புடான்னு. சுற்றந்தழால் சார்னா. சபாஷ். காக்கை கரவா கரைந்துண்டு மாக்கமும் மண்ணை நீராக இருக்க உள்ள அந்த குரல் தானே. ஒரு பையன், சார் எப்படி சார் பார்க்காமே சொல்கிறீங்க? டேய் 3 வருஷமாக நடத்துகிறேன், கம்முன்னு இருக்கு. 3 வருஷமாக நடத்துகிறவங்க ஞாபகம் இல்லாத இருக்குமா? உட்காரு. அப்போ நான் சொன்னேன், எப்பயுமே நான் ஆன்சர் நேராக சொல்கிறதில்லை, அவன் வாயால் விளையாடுறது. 7 மேலே எழுந்துரு, காக்கா பார்த்துருக்கிறியா? சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க? அமாவாசை கெத்துக்க ஏகாதசிக்கெல்லாம் எங்கள் அம்மா சோறு கொண்டு போய் முதல்ல வைக்கிறேன் சார். காக்கான்னு ஒரு குரல் கொடுங்க சார். ஒரு 10-15 காக்கா அப்படியே சவுண்ட் அடித்து உட்காருங்க சார். சத்தம் போடாது சார், சண்டை போடாது சார், பிரச்சனை இருக்காது சார், அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிடும் சார். இதை தாண்டா திருவள்ளுவர் சொல்கிறாரு. காக்கைக்கு தன் சோறு வைத்த போது அதை பகிர்ந்து சாப்பிடுவது போல செல்வம் வந்த போது உன் உறவுகளோடு பகிர்ந்து சாப்பிடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா. சபாஷ் சார், சபாஷ் சார். இன்னொருத்தன், சார் ஒரு டவுட்டு. என்னடா டவுட்டு? இது எக்ஸாமுக்கு வருமா சார்? வரும்டா, வரும். ஏன்டா கேட்குற? நான் இதை அப்படியே இந்த சீனை மனசில் வச்சு எழுதிடுவேன் சார். சரி சரி உட்காரு. எல்லா பிள்ளைகளுக்கும் சந்தோஷமாக இருக்கான் சார், ஒருத்தன் மட்டும் அமைதியாக இருக்கணும். ஏண்டா தம்பி உனக்கு புரியலையான்னு. சார் நீங்கள் நடத்தி எனக்கு புரியாமல் இருக்குமா சார்? அதான் ஒன்று. என்னடா ஒன்று? என்ன சொல்லு. நான் பார்த்தது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. ஆனால் திருவள்ளுவரும் தப்பு பண்ண மாட்டார், நீங்கள் தப்பாக சொல்ல மாட்டீங்க. டேய் சொல்ல வேண்டியதை சொல்கிறா, டென்ஷன் ஆகிட்டாது. இல்லை சார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி முருகன் வடையும் சுட்டி விற்குது சார். 4 மணிக்கு நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணேன் சார். ஒரு காக்கா வந்து ஒரு வடையை தூக்கும் போச்சு சார். நான் பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாது, நான் பின்னாடியே போனேன் சார். அந்த வடையை தனியாக தான் காலுங்களை வச்சுக்கிட்டு உச்சி மரத்தில் உட்காந்து கடைசி வரைக்கும் அது மட்டும்தான் சாப்பிட்டதே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் காக்காயும் கூப்பிடல, இனத்தையும் கூப்பிடலன்னு. இது உண்மையாக இல்லையங்க? 100க்கு 100 உண்மை சார். இது அதிர்ந்து போனேன். நான் மாட்டிக்கினேடா, என்னடா பண்ணுறது, இவனுக்கு ஆன்சர் சொல்ல தெரியலையேன்னு. சார் சொல்லுங்கள் சார்ன்றான். நான் சொன்னேன், முருகா என்னை காப்பாற்றுன்னேன். முருகன் காப்பாற்றிட்டான் சார். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். பெல் அடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு நான்
சந்தோஷமாக வெளியேறான். அவன் சொல்கிறான், அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் சார், அதுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கண்ணா. எவ்வளோ பெரிய கேள்வி பிரமாதமாக கேட்டுக்கிற, அது எப்படா உடனே சொல்ல முடியும்? ஃபேன்டாஸ்டிக் கொஸ்டின் அப்படின்னு அவனுக்கு இப்படியே மழிப்பு பாராட்டிட்டு வீட்டுக்கு வந்து ராத்திரி போகிற தூக்கம் இல்லை. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டு என்னுடைய பெண்ணு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கிறவ ஒரு ஆன்சர் சொல்லிட்டு போனா சார். அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆன்சர் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போன பிற்பாடு அப்புறம் தான் நினச்சி பார்க்குறேன், அது சந்தோஷமாக நான் ஸ்கூலுக்கு வரேன். எவன் நேற்று கேள்வி கேட்டானா காம்பவுண்டுக்கு வெளியில் நிற்கிறான் சார். ஐயா வணக்கம், எங்கே லீவு போட்டுருங்களோன்னு பார்த்தேன்னா, டேய் உன் நேரம் அப்படி தான் பேசுவேன், நீ போ, நான் வரேன் போன்னு. கிளாஸுக்கு உள்ளே நுழையிறான் சார். 2வது பீரியடு. நேற்று நான் கேட்ட கேள்விக்கு ஐயா பதில் சொல்லுவாருன்னு அவன் அனௌன்ஸ் பண்ணுறான். எவனுமே அங்கே கேட்கலை, அவன் அனௌன்ஸ் பண்ணுறான். சரின்னு போய் உட்காந்து எல்லாரும் அந்த பையனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கடான்னு. யாருடைய கேள்வி நியாயம் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாராட்ட தயாராகி விடுகிறீர்களோ அதற்கு பிறகு நீங்கள் சொல்லுகிற அத்தனை பதிலையும் அவன் ஏற்றுக்கொள்ளுவான். இதுதான் இந்த ஒரு உளவியல். நான் பாராட்டினேன், அத்தனை பேர் கைத்தட்டினா பாரு, அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். சபாஷ், என்னடா இந்த மாதிரிலாம் சிந்திக்கிறீங்கடா, ரொம்ப அருமைடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் சொன்னேன், வள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னதும் உண்மை, அவன் பார்த்ததும் உண்மை. இந்த ரெண்டுமே 2 விதமான கருத்துக்களை நமக்கு தெரிவிக்கிறது. என்னென்னா, மனிதனே, நேர்மையாக வருகிற பொருளுக்கு தண்டனை கிடையாது, உன் இனத்தோடு பகிர்ந்து கொள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இவன் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? தவறாக வருகிற பொருளுக்கு தண்டனை உண்டு, அது என்னோடு போகட்டும், என் இனத்துக்கு வர வேண்டாம் என்று அது தனியாக சாப்பிட்டதுன்னு. உடனே அவன் எழுந்து நின்று சபாஷ் அப்படின்னா, அவன் சொல்லி நான் சொல்லணும், என் தலையை எடுத்து நான் சொல்லி அவன் சொல்கிறான். அதோடு நான் வந்திருக்கலாம்ல. நம்ம வாய் சும்மா இருக்காது. எப்பயும் நீ உண்மையை பேசி பழகிட்டதுனால இது கூட என் 7th படிக்கிற என் பொண்ணு தாண்டா சொல்லி கொடுத்தான்னு அதானே பார்த்தேன் நான். அப்படின்னா நீ யோசிக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை? என்ன ப்ரில்லியண்ட்டாக பிள்ளைகள் யோசிக்க பார்த்தீங்களா? நீங்கள் பேசணும் சார், பிள்ளைகளோட பேசி பாருங்களேன், என்ன அழகான பதில் முத்தாக வரும் தெரியுமா? நம்ம பேச மறந்துட்டோம். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குறோம், ஹோம் ஒர்க்கு எழுதிட்டியா? ஜென்ம விரோதி மாதிரி நம்மளை பார்க்குறோம். அதை கேட்காதீங்க, மற்ற விஷயங்களை அவனை பகிர்ந்து பேசி நம்ம வழிக்கு கொண்டாடணும் சார். நான் ஐஏஎஸ் ஆனால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம் நாங்கள் கிளாஸில். நாங்கள் ஐஏஎஸ் ஆனால் அப்படின்னு என்ன ஆகுன்னு போட்டிருந்தோம். 39 பையனை எழுத ஆரம்பிச்சிட்டான், ஒரே ஒரு பையன் எழுதலை. ஏண்டா எழுதலைன்னு கேட்டேன். என் பிஏ வரட்டும் சார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்னா. அப்போவே அவன் ஐஏஎஸ் ஆகிட்டான் அவன். நீங்கள் நம்ம ரொம்ப ரசிக்கணும். பிள்ளைகள் நிறைய பேசுங்க. இருக்கிற தாய்மார் பேசுகிறதே கிடையாது, சீரியலில் பார்க்குறது தான் அதிகமாகுது. இப்போ தயவு செஞ்சு சீரியல்லாம் பார்க்காதீங்கம்மா, அது மனநலத்துக்கும் கேடு, உடல் நலத்துக்கும் கேடு. இப்போ ரெண்டும் அது. டாஸ்மாக்கு போனவனை கூட மாற்றிடலாம், ஆனால் சீரியலில் மூழ்கினவங்கள மாற்றவே முடியாது. ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா அந்த மைண்டில் திரும்ப பார்க்க பதியுமா. அது மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆட்டோவில் தூக்கி போட்டு டாக்டர்கிட்ட போய் ஃபஸ்ட் எய்டு கொடுத்த உடனே டாக்டர் சொன்னார், ரொம்ப பாராட்டுறேன்னு தாயே, ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தீங்கன்னா கூட அந்த அம்மாவை காப்பாற்றிருக்க முடியாது. உடனே அந்த அம்மாவனுடைய சீரியல் தாக்கம் வந்துடுது பாருங்கள். நான் அப்போவே சொன்ன ஆட்டோக்காரங்கிட்ட, மெல்லமாக போடான்னு. ஏன்னா நம்முடைய மனம்தானே மனிதனை தீர்மானிக்கிறது சார். உடலுக்கு மருந்து இருக்குது, மனசுக்கு மருந்து சார். வாசிக்கிற புத்தகத்தை தவிர, அறிவுரை சார்ந்த கருத்துக்களை தவிர மருந்தே கிடையாது சார் உலகத்தில். எவ்வளோ இருக்குது, மகிழ்ச்சி தான் அதுக்கு காரணம். நிறையா இருக்குது. பிள்ளைகளினுடைய அறிவை நீங்கள் குறைவாக இடப்படாதீங்க, மடைமாற்றம் பண்ணணும். நம்ம இப்போ பிள்ளைகளுக்குதாகத்தான் இந்த புத்தக திருவிழாவில் நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. ஒன்று இல்லை, ஒரு பக்கம் படிடா, அதில் என்ன படித்தேன்னு எனக்கு சொல்கிறான்னு சொல்லுங்கள் சார். எனக்கெல்லாம் ஆசிரியர்கள் இங்கே நிறைய பேர் இருந்தால் உங்களை வணங்கி கேட்குறேன். உங்களுக்கு நெருக்கடியான காலம்தான் இப்போது. நாங்கள் ஆசிரியராக இருந்தது வேறு, இப்போ இருக்கிற நிலைமை வேறு, கஷ்டம்தான். அன்றைக்கி கூட ஒரு வாத்தியார் கேட்டிருக்கிறாரு, முருகனை வளர்த்தது யாருன்னு. டிஎம் சௌந்தரராஜன் எழுதிக்கிறான். ஏன்னா அவர் தான் முருகனை பற்றி நிறைய பாடியிருக்கிறாருன்னு. அவனுக்கு என்ன பண்ணுவான், அந்த உலகம் மீடியாவில் நிறைய போய் தேடுறான், கூகுளில் போய் தேடுறான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், பிள்ளைகளை அறியாமையில் இருப்பாங்க, அவங்கள மீட்டு எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஆசிரியனுக்கும் வழிகாட்டுகிற குருக்கு தான் அதிகமாக இருக்குது. இப்போது
அவன் அறிவுக்கு பஞ்சம் கிடையாது சார். எங்கள் சானிட்டோரியத்தில் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அதுக்கு பார்க்கலாம், பேசியிருக்கேன். இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். சானிட்டோரியத்தில் ஒரு பாரத் மாதா தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அந்த தெருவில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் காலையில் போயிருக்கிறான். 7 மணிக்கு போகும்போது ஒரு பெரியவர் அங்கே டீ கடையில் வம்புக்குன்னே உட்காந்துருப்பார். அவர் எப்போ பார்த்தாலும் அவன் வம்புக்கு உட்காந்து போகிறவனை யாராவது ஒரு ஆளை பிடிச்சி இழுத்து அவனுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு இல்லாத ஒரு கேள்வியை கேட்டு அவன் ஜென்மத்துக்கும் ஆன்சரே சொல்ல முடியாத ஒரு கேள்வியை கேட்டு அவனை குழப்புவார். அவன் குழம்பி நிற்கிறத பார்த்துட்டு அவருக்கு சந்தோஷப்படுவார். அப்படி ஒரு சேடிஸ்ட் அவர். அன்றைக்கி நிலைமை யாருமே கிடைக்கல. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் மூட்டையை தூக்கின்னு போனான் முதுகில். அவனை கூப்பிட்டு பிஸ்கட் வாங்கி தரேன், சாப்பிட்றியாடானே, இதெல்லாம் ஒன்றும் வேணாம், எதுக்கு கூப்பிட்டான்னா. தாத்தா ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறான்னாரு. கேளு சீக்கிரம்னா. நான் டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன். ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்படின்னா என் வயசு என்ன கண்டுபிடின்னாரு. இந்த கேள்வியில் ஏதாவது நியாயங்குது, தர்மம் இருக்குது? அவன் பையன் கம்முன்னு இருந்தான். ஏன் புரியலையான்னாரு. புரியுது, ஒரு நிமிஷம் டைம் கொடுங்கண்ணா. யோசனை பண்ணி சொன்னான். உங்களுக்கு 60 நடக்குதுன்னா. கட்டி பிடிச்சினார் பெரியவர். எப்படா என் செல்லம் கண்டுபிடிச்சேன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், உன்னை விட ஏடா கூடமாக பேசுவான். அவன் என்ன பேசுகிறான்னு எங்கள் யாருக்குமே புரியாது. ஆனால் அவன் சொந்த பேரே மறந்து போச்சுப்போ. அவனை ஒரு அரக்கருக்கு இங்கே வாடான்னு தான் எங்கள் அப்பா அம்மாலாம் கூப்பிடுவாங்க, நானும் கூப்பிடுவேன். அவனுக்கு வயசு 30. அரக்கருக்கு 30ன்னா முழுக்கருக்கு 60 தானே இருக்கணும்னு நானே முடிவு பண்ணேன்னா. அந்த பெரியவர் டைரி எடுத்து எழுதினார், இனிமேல் வாழ்நாளில் எவனையுமே கேள்வி கேட்க மாட்டேன்னு. ஏன் சொல்கிறேன்னா, எல்லாம் பிள்ளைகள்லாம் இப்போல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறான், அஞ்சாமல் இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணணும். அறிவு தெளிவை உருவாக்க வேண்டியது மிகப்பெரிய கடமை. ஏன்னா தாத்தா பாட்டியெல்லாம் பேசின காலம் இந்த மண்ணில். வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சார். இப்போது ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நம்ம ஒரு எல்லாம் வாழ்க்கையை கொண்டாடின மண்ணு சார் இது. வெறும் படிப்பு மட்டுமே வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துடாது. வாழ்வியல் இருக்கக்கூடிய அன்பு, பண்பு, கருணை, இரக்கம், மனிதநேயம், உறவுகளை நேசிக்கிற அந்த ஆர்வம், இதை தான் எல்லாமே அவனை ஒரு மேலும் மேலும் அவனை மனிதனை மானுடத்தில் உயர்த்துகிற அம்சத்தை கொடுக்கும். எதிலிருந்தும் எதையும் அவன் கற்றுக்கொண்டே உயரணுன்றதுக்கு தான் வாழ்க்கையின் அம்சங்களை வச்சான். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் நடக்கும்போது எப்படி சார் நடந்தது உங்களுக்கு தெரியாது, இல்லை மூத்தவங்களுக்கு தெரியும். கல்யாண மண்டபத்துக்கு உள்ளே நுழைஞ்சாலே போதும், பெரியப்பா வாங்க, சித்தப்பா வாங்கம்மான்னு ஒரு உறவுகள் வாசலில் நின்று அப்படியே வாரி அணைக்கிற மாதிரி கூப்பிட்ட காலம்லாம் இருந்தது சார். இப்போ யார் கூப்பிட்றான்? மண்டபமே காலியாக கிடக்குது, ஒரே ஒரு பொம்மை நின்று கும்பிட்டு கிடக்குது. அது வர்றவனை கும்பிடுதா, போகிறவனை கும்பிடுதா, எவனை கும்பிடுதுனே தெரியல. ஒருத்தன் ராத்திரி 11:30 மணிக்கு நான் இறங்கி வரேன், அந்த பொம்மைங்கழியே உட்காந்து நானும் 1 மணி நேரமும் அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்றேன்றான். அவன் எந்த மப்பில் இருந்திருப்பான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலங்கள் மாறி போச்சு. யாராவது கல்யாண பந்தியில் நம்மளை கூட்டு சாப்பாடு போடுறோம், நாம போய் நிற்கிறோம், வேறு வழியே இல்லைன்னு. உள்ளே போனோம்னா நம்ம எங்களுக்காக இடம் பிடிக்க, அதெல்லாம் பெரிய கூத்து சார். இப்போல்லாம் நமக்குன்னு ஒரு குரு போய் இடம் பிடிக்குது. நாம் போய் உக்காந்து அப்படி திருமணம்னா இலையை போட்டு பிற்பாடு திருமணம்னா நமக்கு பின்னாடி 50 பேர் வரிசையாக நிற்கிறான். நானே கேட்டேன், என்னப்பா இந்த ஆளுக்கு எல்லாமே நிற்கிறாங்கல்ல? இல்லை நாம் சாப்பிட்டு எழுந்ததும் அவங்க உடனே உட்காந்துக்குவாங்க, அதனால் நிற்கிறாங்க. அதில் நான் உட்காந்து சாப்பிட்டுங்கிறேன். எல்லா காய்கறி கூட்டெல்லாம் வச்சாச்சு, சாதம் வச்சாச்சு, சாம்பார் ஊற்றியாச்சு. ஒரு வாய் பிசைஞ்சு வைக்கிறோம். பின்னாடி நிற்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் தான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாரு, புலவர் ராமலிங்க, நல்ல மனுஷன், டிவிலாம் வருவார். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் ரொம்ப பசியாகிறான் போலுக்குது. அவரை பற்றி நான் கேட்கவே இல்லை, எதுக்கு சொல்லிங்கிறேன்றான். என்னை இழுத்து வச்சு மல்லுக்கு வரானுங்க. அப்போ நான் அதை காதலை வாங்கிக்கின்னு கம்முன்னு சாப்பிட்ணுன்னு அப்புறம் சாப்பிட்றேன்னா அதுக்கு அவன் சொல்கிறான், சும்மா சொல்லுவேன்னா இப்போ சீக்கிரம் சாப்பிட்ருவாரு பாருன்றான் சார். நான் அப்போ தான் சாம்பாருக்கே வந்துக்கிறேன். இன்னும் ரசம் இருக்குது, மோர் இருக்குது. உலகம் வேகமாக போய் கொண்டிருக்கிற உலகத்தில் கலாச்சாரம் வங்கி கொண்டு வருது, பண்பாடு குறைஞ்சிக்கிட்டு வருது. எது பண்பாடெல்லாம் நிறையா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல சார். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. வெறும் பாடநூல் அறிவு மட்டுமே அவனை ஒரு உயரிய சிந்தனையாளனாக கொண்டு வந்துரும்னு நம்ம நினைக்கவே முடியாது. இப்போது அவனுக்கு பலதரப்பட்ட ஞானங்களை, வாழ்வியல் கருத்துக்களை எல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மிகப்பெரிய கடமை சார். அவனுக்கு நிறைய முயற்சி, உற்சாகம், பணம் சம்பாதிக்கிற ஒரு இயந்திரமான பிள்ளைகளை உருவாக்குவதற்கு இந்த உலகம் தயாராகிவிட்டது. தவிர இன்னொரு மனிதன் நேசிக்கக்கூடிய இதயமுள்ள பிள்ளைகளை உருவாக்குகிற பெருமிதத்தை இனி நாம் உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல நல்ல நூல்களை எல்லாம் வாசிக்க அவனுக்கு கற்றுக் கொடுக்கும்.
அதனால தான் நான் மீண்டும் சொல்கிறேன், கடமையோடு நம்ம வந்து செயல்படணும். தாய்க்கு அந்த கடமை இருக்கிறது, தந்தைக்கு அந்த கடமை இருக்கிறது, ஆசிரியனுக்கு மிகப்பெரிய கடமை இருக்குது. எனக்கெல்லாம் ஆசிரியரை மறக்க முடியாது என் வாழ்க்கையில். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் அந்த பனமலைப்பேட்டைன்ற கிராமத்தில் தான் நாங்கள் படித்து முடித்தோம். அந்த கிராமத்தில் பனைமரங்கள் நிறைந்திருக்கிற ஊர் அது. அந்த ஊரில் கிராமத்தில் கோவிந்தசாமி இருந்தாமல் எனக்கு வந்து பாடம் எடுத்தவர் ஓராசிரியர். அவர் வந்தால் பள்ளிக்கூடம், வரலன்னா லீவு. ஆனால் நாங்கள் டெய்லி நினைப்போம் சார், எங்கள் ஆசிரியர் வரணும்னு நாங்கள் வேண்டிக்கின்னு போவோம் சார். அவ்வளோ அன்பான ஆசிரியர், உயரமாக இருப்பார் சார். இதில் என்ன பண்ணுவார்னா, டெய்லி வாசிக்கிற பழக்கம் எனக்கு தான் கொடுப்பார். கிளாஸில் நான் தான் படிக்கணும். நீ படிறான்னுவார். 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடத்துவார், அதை நான் படிக்கணும். அன்னைக்கு வகுப்பறையில் படித்த பழக்கம்தான் பிற்காலத்தில் மேடையில் பேசுகிற ஒரு பழக்கத்திற்கு காரணமாக இருந்ததுன்னா தயங்கவே கூடாது. உண்மையை சொல்கிறேன், தயங்கக்கூடாது சார். எங்கள் ஆசிரியர் பார்த்தார். ஒரு நாள் சித்திரை மாதம் ஏப்ரல் முதல் வாரத்தில், ஏப்ரல் மாதத்தில் 15 தேதி சித்திரை மாதத்தில் பள்ளிக்கூடத்துக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனவர் வந்தார் சார். வந்தவருக்கு என்னமோ உடம்பு சரியில்லை போல. அப்போல்லாம் வசதியான பள்ளிகளும் இல்லை. ஒன்றிய பள்ளிலாம் எப்படி இருக்குன்றீங்க, பெஞ்ச் இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரே ஒரு கட்டை பெஞ்சு, அந்த கட்டை பெஞ்சு உள்ளே போட்டு வச்சுருந்தார், ஓட்ட நாற்காலி உள்ளே இருக்கு. நாங்கள் பாடம் அந்த 40 பசங்களை உட்கார வச்சு அரியா உள்ளே வந்தார். எனக்கு ஒரு உடம்பு மாதிரியாக இருக்குடா, நான் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், படிடான்னார். என்ன படிக்கிறதுன்னு கேட்டேன். இப்போ என்ன பீரியட் என்ன? சயின்ஸு சாருன்னு. என்ன பாடம் நடத்தணும் பார்? மனிதன் பற்றிய பாடம் சார். மனிதனை பற்றி படி. அப்போ தான் நான் வாசிக்கிறேன் சார், மனிதனை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அவர் உள்ளே போனவர் அப்படியே ஒரு 4 முழ வேஷ்டி, சட்டையும் அவுத்துட்டார், பனியன் கடன் கிடையாது, அப்படியே படுத்துட்டார். 10 நிமிஷத்தில் கண்ணாயந்து போச்சு. திடீர்னு டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜீப்பு வாசலில் நிற்குது. சத்தம் கேட்ட உடனே அவருக்கு, எப்போ எல்லாம் சில சத்தங்களை நம்ம கேட்டாலே நமக்கு வந்து அவேர்னஸ் வந்துடும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவர் முடிச்சுக்கினார். நம்ம கல்வித்துறையிலேருந்து தான் வந்திருக்கிறாங்கன்னு எழுந்து நேராக வந்தார் சார். உள்ளேருந்து வெளியில் வந்தால் அவர் சட்டையை மாற்றுறது கூட நேரம் கிடையாதுங்க. அப்படியே வந்து எங்கள் முன்னாடி நின்னார். கட்டினா 4 முழ வேஸ்ட்டு, வேறு சட்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்களை பார்த்தார். டெப்டி இன்ஸ்பெக்டர் வலது காலை வச்சு உள்ளே வராரு. அவரையும் பார்த்தா, அவர் லேசாக ஓரக்கண்ணால் பார்த்துட்டார். எங்களை பார்த்தார், அவரை கண்டுக்கவே இல்லை. அப்படியே எங்களை பார்த்து சொன்னார், சார் இங்கே கவனிங்கடா, விலா எலும்பு, இருதயம், நுரையீரல், வயிறு அப்படின்னார். டெப்டி இன்ஸ்பெக்டர் அப்படியே ரிவர்ஸில் போயிட்டார் சார். ஜீப்பில் போய் கண்கலங்கி உட்காந்துங்கிறார். டிரைவர், ஏன் சார் அலறீங்கன்னா, அந்த தெய்வத்தை கூப்பிடு. யார்? எங்கள் வாத்தியார். அவரும் வந்து பவ்யமாக கூட்டும் போனான். வெளியில் போன உடனே கண் கலங்குறாரு டிஐ. என்னத்துக்கு என்னங்க ஐயா இருந்துச்சு? ஒரு பையனை கூப்பிட்டு சட்டையை அவுத்துட்டு பாடம் நடத்த வேண்டியவர், உன் சட்டையை அவுத்துட்டு பாடம் நடத்துகிறேன்னா என்னையா சொல்லுவேன்? இந்த வருஷம் அவார்டே உனக்கு தான் ஐயா நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னார். என் ஊரும் ஒன்றும் கண்டுக்காத அப்படியே பவ்யமாக உள்ள வந்துட்டார் சார். அதாவது சூழ்நிலைக்கு நம்ம தாக்க வருகிற சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்றி தாங்குதலாக தக்க வைத்து கொள்ளுகிற திறமை இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு போகிறது தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவான். சமயோசித புத்தின்றது ஒன்றை கற்றுக் கொடுத்தார் சார் எங்களுக்கு. ஏன்னா ஒரு அறிவை விருத்தி செய்வதற்கு 1000 வழிகள் இருக்குது. அதனால்தான் அறிவை அகண்டமாக்கணும். வெறும் படிப்பு நூலறிவு மட்டும் இல்லைங்க. ஒரு பாட புத்தகத்தில் என்ன சார் இருக்குது? ஒன்றும் கிடையாது. சும்மா கொஞ்சம் அறிவு தான். அதுதான் அது. இவன் என்ன நினைக்கிறான்? இதுதே போதும், இதுதான் உலகம்னு நினைக்கிறான். அது அல்ல. அதையும் தாண்டி ஒரு அற்புதமான உலகம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். முதலாக நூல்களை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே நம்ம பூஜை அறை வைக்கிறோம், சமையல் அறை வைக்கிறோம், ஹால் வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோமே. இந்த நூலகத்துக்குன்னு ஒரு அறையை வைக்கணும்னு முதல் இந்த திருநாட்டில் யார் வச்சது தெரியுமா? மூதறிஞர் ராஜாஜி தான் முதலாக நூல்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி செயல்படுத்தினார். அகில உலக அளவில் சொல்கிறேன் நான் சொல்ல போகிற செய்தி. வேர்ல்டுலேயே அத்தனை நூல்களுக்கும், தான் படித்த நூல்களுக்கும், தான் வாங்குகிற நூல்களுக்கும், வாங்கி கொண்டிருக்கிற நூல்களுக்குமாக வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீட்டை கட்டி அதை சேமித்தவர் தான் அண்ணல் அம்பேத்கர் என்பது மிகப்பெரிய வரலாறு. எவ்வளோ பெரிய விஷயம் சார் இது. பிள்ளைகளுக்கு நமக்கு எதேதோ தெரியுது அவனுக்கு. இதெல்லாம் தெரியுமா அவனுக்கு?
பேரறிஞர் அண்ணா அவர்கள் உள்ளே போய் நூலகத்தில் படிக்க உட்கார்ந்தார்னா அவர் எப்போ வெளியில் வராரோ அதுக்கு பிறகு தான் நூலகத்தையே மூடுவாங்க. எவ்வளவு அறிவு பசி சார். அவருக்கு ஆப்ரேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி போடுங்கன்னார் சார். ஏன்னு கேட்டபோது, நான் படிக்க வேண்டிய புத்தகம் இன்னும் சில பக்கங்கள் இருக்கிறது, அதை முடிச்சுட்டு வர்றேன்னார் சார். தன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத போது கூட தான் படித்த நூலை முழுமை பெற வேண்டும் என்று அவ்வளவு ஆர்வமாக படித்தார்னா அவரால் தான் அவர் பேரறிஞர் என்று நாம் அழைத்து கொண்டு வணங்குகிறோம். எவ்வளோ பெரியது. பகத்சிங் தூக்கிலிடுவதற்கு முன்பு வரை வாசித்து கொண்டிருந்தான். நீங்கள் அந்த வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா, படிக்கிற பழக்கத்தை உருவாக்கிடுங்க முதல்ல. அவன் எதனா எழுதின்னு வந்தான்னா கூட சந்தோஷமாக பாராட்டுங்கன்ற. நான் பாராட்டுறதும் இப்போ இல்லை. இங்கே பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. எப்பயுமே பெண் பிள்ளையை பெற்றவர்கள் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருங்க. ஆண் பிள்ளை பிறந்தால்தான் ஒரு மகிழ்ச்சி இருக்கட்டும், பெண் குழந்தை பிறந்தால் 2 முறையில் மகிழ்ச்சி அடைங்க. இன்றைக்கி பொறுப்பாகவும் சிறப்பாகவும் செயல்படுபவர்கள் பெண் பிள்ளைகள் தான் இந்த நாட்டில் அதிகமாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் 54% பெண்கள் பணியிலே இருக்கக்கூடிய ஒரு சர்வே இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பெண் கல்விக்காகவே எத்தனை திட்டங்கள், எவ்வளவு செயல்பாடுகள் சிந்தித்து பார்க்கணும். கல்லூரி வாசல் கனவாகிவிடக்கூடாது என்பதற்காக மாதம் 1000 ரூபாய் கொடுத்த அந்த பிள்ளைக்கு கல்வி பயில்வதற்கு அவர் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ பெருமைகள் இருக்குது. நான் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். கிளாஸ் ரூமே நான் வகுப்பறை அனுபவங்கள்னு புத்தகம் எழுத போகிறேன். பையனுக்கும் பொண்ணுக்கும் வேறுபாடு நிறையா இருக்குது சார். நான் அப்பப்போ சொல்லி மகிழ்வது உண்டு. ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு பொண்ணு எழுதும். தெரியாட்டாலும் பக்கம் பக்கமாக எழுதுகிறோம் நம்மால் தான். ஒரு தடவை கேட்டு இந்த பூகம்பம் எப்படி வரும்னு எந்த பொண்ணும் எழுதலை சார். ஆனால் ஒரு பையன் பின்னி எடுத்துட்டான் சார். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய்விடுவார்னு என்ன தான் சார் எழுதினான். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும்னா என் படித்து பார்த்துட்டு மனம் பதறி போய் அவனை கிட்ட கூப்பிட்டு 7th படிக்கிற போது இவ்வளோ வன்முறையாக எழுதிக்கிறேடா, நான் அப்படி என்னடா உனக்கு தப்பு பண்ணேன், ஏண்டா அப்படி எழுதினேன்னு ஓன்னு அழுதான் சார். தான் செய்த தவறுக்கு வருந்தி அழுவதை விட மன்னிப்பு உலகத்தில் கிடையாது. அழாத நான் ஒன்றும் சொல்லலை, அழாத. நான் அது கழுவலை ஐயா, நீங்கள் படித்து பார்த்து திருத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஐயா. அதனால் எல்லாத்தையும் ரசிக்கணும் சார். நீங்கள் நல்ல குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம்ல, குழந்தைகள் தினம் என்று ஒன்றை கொண்டாடக்கூடாது, குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி சார். அதான் பிள்ளைகளோட நம்ம நெருங்கி பேசுங்களேன். குறிப்பாக அம்மா அப்பா நிறைய பேசுங்க. பேச 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 பிற்காலத்தில் அந்த குழந்தைகளிடத்தில் நாம் பேச மறந்ததுனால்தான் செல்போனில் இருந்து பல பேர் பேச பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்குது. என்னுடைய நம்பிக்கை என் அம்மா மேலையும் என் அப்பா மேலையும் அசைக்க முடியாமல் வைத்து விட்டால் என்னை இந்த சமுதாயம் எதுவும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக அம்மாவும் அப்பாவும் பிள்ளைங்களோட பேசணும் நிறைய விஷயம். இன்றைக்கி கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால தான் பல சிக்கல்கள் உள்ளே நுழைகிறது. அம்மா அப்பா தான். 2வதுங்க, இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, குழந்தைகளை எப்படி வளர்க்குறதுன்றது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஒன்றுமே பண்ண வேணாம், அதிகமான பாசத்தையும் காட்ட வேணாம், அதிகமான கண்டிப்பையும் காட்ட வேணாம். அந்த குழந்தைகள் மேலே நம்பிக்கை வைங்க. என் பிள்ளை கெடமாட்டான், என் பிள்ளை நான் நினச்சபடி வருவான்னு அவன் காதுபட அப்பப்போ அம்மாவும் அப்பாவும் நம்பிக்கை வார்த்தை பேசுனீங்கன்னா, அவன் தவறான வழிக்கு போகிற போது கூட என் அம்மாவும் அப்பாவும் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதை நான் கெடுக்க மாட்டேன்ற ஒரு உணர்வு வந்த பிறகு அவன் நிமிர்ந்து நிற்பான். நம்பிக்கை தான் இன்றைக்கி அவனை வளர்க்கும், நல்லா வளர்க்கும். ஏன்னா அன்றைக்கெல்லாம் இருந்தது 7-8 பசங்க இருந்தது, கவலை இல்லாமல் இருக்கும். இன்றைக்கெல்லாம் ஒன்று வச்சிருக்கிறோம். அவனுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும் சார். அவனுக்கு யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ல பழகிட்டோம்னா அந்த சொல்ல கற்றுக்கொள்ளுகிறதும் கூட நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. வார்த்தைகள் என்பது பலம், வார்த்தைகள் என்பதே பலவீனம். ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும்.
அந்த எது வெல்லுகிற வார்த்தைன்னு நாம் தேர்வு செஞ்சு பேசணும். அது எல்லா பகுதியிலையும் வராது. அதனால தான் நான் கற்றது கடுகளவுனா, நமக்கு தெரியாது எத்தனையோ இருக்குது. ஒருவனை ஜெயிக்கணும்னா நம்ம வார்த்தைகள் தான் சார் ஜெயிக்க வைக்கும். வார்த்தைகள் பலம், அந்த பலமான வார்த்தைகளை தேடுவோம். நீட் எக்ஸாமில் ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டான்னு சேலத்தில் பக்கத்தில் ஏற்காடு மலையில் இருக்கிற அங்கே செல்ஃபோன் டவரில் போய் ஏறிட்டான் சார் சூசைட் பண்ணுறதுக்கு. ஊரே திரண்டு வந்து அவனை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டின்னு வர நேரத்தில் அவன் இறங்கவே மாட்டேன்ட்டான் சார். கடைசியில் அவன் ஃப்ரெண்டு ஓடியாந்தான். டேய் நண்பா, நல்ல வேளை நீ விழாமல் இருக்கிற, சந்தோஷம். நான் சொல்கிறத ஒரு பொறுமையாக கேட்டுன்னு முடிவெடுறா, விழுந்துடாதரா. வரும்போது ஒரு பெரியவரை கேட்டேன், இந்த மாதிரி உயரமான இடத்துலேருந்து விழுந்து அகால மரணம் அடைஞ்சால் என்ன ஆகும்னு கேட்டேன். அடுத்த பிறவி இருக்கும்னாரு. ஒருவேளை உனக்கு அடுத்த பிறவி எடுத்தா மறுபடியும் நீ எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா, கொஞ்சம் யோசிடான்னா சார். மலமலன்னு இறங்கிட்டான் சார் அவன். இனி ஒரு பிறவி எடுத்து மறுபடியும் எல்கேஜிலேருந்து எவன்டா படிக்கிறது, முடியவே முடியாது. அதை விட நான் இந்த உலகத்தில் ஃபெயிலானாலும் பரவாயில்லன்னு கீழே இறங்கி வந்தான்னா, யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அது யாரால் முடியும்னா அம்மாவால் முடியும், அப்பாவால் முடியும், ஆசிரியனை தவிர வேறு யாராலும் முடியாது. இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்தாக்கா அந்த பிள்ளைகளை இது பண்ணலாம் சார். அவனை ரசிங்க. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அப்பாவை போய் கேட்குறான், சார் டேடி நாளைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் இருக்குது, நீ வரணுன்னா. ஏய், பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் இருக்குது, அது என்னடா ஸ்மால் பேரண்ட் மீட்டிங், உனக்கு ஒன்றுமே தெரிலப்பா. நீயும் நானும் எங்கள் மிஸ்ஸு 3 பேர் மீட் பண்ணுறோம், இது ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துக்குது, உங்கள் அப்பாவை கூட்டின்னு வாடான்னுக்கிறாங்க. அதுக்கு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு சொன்னால் பார்த்தீங்களா, அவனுடைய சிந்தனையை பாராட்டணும், அவனுடைய சமயோசியத்தை பாராட்டணும். எப்பயுமே குழந்தைகளுடைய மழலை மொழியை பாராட்ட மகிழ கற்றுக்கொண்டால் நமக்கும் ஆயுள் நீடிக்கும்யா, நமக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி வரும், பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சி வரும். அந்த உறவில்தான் பல நீதிகளையும் அறங்களையும் அவன் மனசில் விதைக்கணும்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி திருவாரூர் 4வது புத்தக திருவிழாவை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 ஆற்றங்கரையைச் சேர்ந்த படைப்பாளிகளின் வரலாறு என்பது மிக முக்கியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாதனையின் வரலாறாக அது இருக்கிறது. ஒன்று காவிரி நதிக்கரையோர படைப்பாளிகள், காவிரி வண்டலின் படைப்பாளிகள். இன்னொன்று தாமிரபரணி நதிக்கரை படைப்பாளிகள். இவர்களுடைய படைப்புகள், குறிப்பாக சிறுகதைகள், நாவல்கள் ஏன் காத்திரமாக இருக்கிறதென்றால், நதிக்கரையை சுற்றி வாழ்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது அது வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் வறுமையில் இருப்பவர்களாக இருந்தாலும் மனதளவில் வளமாகவே இருக்கும். ஏனென்றால் நீர்மைதான் மனிதனின் உயிர்மை. அந்த நீர் போடுகிற சோறு என்பது வயிற்றை நிரப்புவதோடு திருப்தி தருவதோடு மனதையும் திருப்தி தரும். அதனால்தான் சிறுகதையாகவும் நாவல்களாகவும் நம்முடைய பழைய தஞ்சை மாவட்டம் என்பது 1950கள் வரை உள்ள பகுதி. இப்போது இந்த பழைய தஞ்சை மாவட்டம் என்பது திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சை இப்படி பிரிந்திருக்கிறது. ஆனால் பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் என்பதுதான் ஒரு பண்பாட்டு சிறப்பை, கலாச்சார சிறப்பை நமக்கு தந்த மாவட்டம். அந்த வகையிலே தஞ்சை படைப்பாளிகளை பற்றி ஒரு சுருக்கமான பார்வையை இங்கே தர விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கு பிறகு பேச இருக்கிற திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் ஒரு அருமையான பேச்சாளர். அதாவது எழுத்தாளர் பேசுகிறதுக்கும் ஒரு பேச்சாளர் பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, ஆயுதங்களை எடுக்க தடுமாறிட்டு இருக்கேன். அவங்க ராவா வந்திருக்காங்க. ஸோ அவங்க ராவான ரவுடி, நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் கொஞ்ச நேரம் பேசுகிறேன், கேட்டுட்டு நம்ம எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய பேச்சை கேட்போம்.
சங்க காலம் தொடங்கி இன்றைய நவீன இலக்கிய காலம் நெடுகிலும் தமிழுக்கு அரும்பணியாற்றிய இந்த தஞ்சை வண்டல் மண் அற்புதமான படைப்புகளையும் படைப்பாளர்களையும் தந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு சிறிய பட்டியலை, அதாவது தமிழின் மூத்த முன்னோடி தஞ்சை மாவட்ட படைப்பாளிகளை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன். காசி வெங்கடரமணி, கல்கி, வரா, திஜா ரங்கராஜன், நா பிச்சமூர்த்தி, கூப்பா ராஜகோபாலன், மௌனி, கானா சுப்பிரமணியம், ஆர் வெங்கட்ராமன், தி ஜானகிராமன், ஆனை சு குஞ்சிதபாதம், ஜெகசிற்பியன், சுப்பிரமணியராஜு, கரிச்சான் குஞ்சு, எம்பி வெங்கட்ராம், இவர்களையெல்லாம் கடந்து அரசியலிலும் கலைத்துறையிலும் என்றுமே முதல்வர்களின் முதல்வராக திகழும் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களை தந்த இந்த தஞ்சை மாவட்ட படைப்பாளிகள் என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த படைப்பாளிகளின் குழு. இவர்கள் எழுதிய சிறுகதைகளும் நாவல்களும் இந்த தஞ்சை படைப்பாளிகள் என்ற தலைப்பையே ஒரு 3 நாள் கருத்தரங்கமாக நடத்தலாம். அவ்வளவு காத்திரமான படைப்புகள், அவ்வளவு காத்திரமான படைப்பாளிகளை கொண்ட இந்த மாவட்டம் நாமெல்லாம் நினைத்து நினைத்து பெருமைப்படக்கூடியது. இந்திய மொழிகளிலே முதலாக எழுதப்பட்ட நாவல் வங்காளியில்தான் என்பது வரலாறு. 1865 பக்கிம் சந்திரர் எழுதிய துர்க்கே நந்தினி என்று அந்த நாவல் மிகவும் புகழ்பெற்றது. அதன் பின்னர் 1879 தமிழில் வெளிவந்தது மாயூரம் வேதநாயகம் பிள்ளையின் பிரதாப முதலியார் சரித்திரம். தஞ்சையை வளப்படுத்திய இந்த காவிரி நதி அதன் நீல அகலத்தைப் போலவே இந்த மண்ணில் தோன்றிய நவீன இலக்கியவாதிகள் பல்வேறு காலகட்டங்களில் சிறுகதைகள் எழுதி, நாவல்கள் எழுதி பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். தமிழில் முதல் நாவல் என்று போற்றப்படும் பிரதாப முதலியார் சரித்திரம் முதலாக மாதவையாவின் பத்மாவதி சரித்திரம் ஈராக அப்போது 6 நாவல்கள் வெளிவந்திருக்கிறது. அதன் பிறகு மேலை நாட்டில் துப்பறியும் துணியில் 1894 தானவன் என்ற நாவல் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தழுவி இஞ்சிக்குடி நடேச சாஸ்திரியார் என்பவர் தீனதயாளு என்ற நாவலை எழுதியுள்ளார். இதெல்லாம் வழி வழியாக வந்த வரலாறு. அவரை தொடர்ந்து மாயூரம் எஸ். ஏ. ராமசுவாமி மாறுவேடங்கள், எதிர்பாராத சந்திப்புகள் முதலிய அம்சங்களுடன், அதாவது இன்னைக்கு த்ரில்லிங் படங்கள், த்ரில்லிங் நாவல்கள் சொல்கிறோம் இல்லையா, ராஜேஷ்குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், அந்த மாதிரி 12 நாவல் எழுதியிருக்கார். நல்லா நினச்சி பாருங்கள், அந்த காலகட்டத்தில் வந்து த்ரில்லிங் நாவல் அது மக்களிடையே எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம், ஒரு வரவேற்பை பெற்றிருக்கோம். ஏன்னா அந்த காலகட்டம் என்பது எந்த விதமான பொழுதுபோக்கு மீடியாவும் கிடையாது, வாசிப்பு மட்டும்தான், புத்தக வாசிப்பு, பத்திரிகை வாசிப்பு. அதன் பிறகுதான் வானொலி வருகிறது. இன்று பெரிய அளவில் பேசப்பட்டு வரும் தலித் பெண்ணிய இலக்கியம் கூட 1936 தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் எழுதிய தாசிகளின் மோசவலை என்ற பெயரில் அவர் எழுதிய நாவலிலிருந்து தான் தொடங்குகிறது என்பது பல விமர்சகர்கள், இலக்கிய ஆய்வர்களின் கருத்து. அதைத் தொடர்ந்து தஞ்சையின் மிக முக்கிய படைப்பாளிகளாக எம்பி வெங்கட்ராம், இந்திரா பார்த்தசாரதி, சா கந்தசாமி, தஞ்சை பிரகாஷ், CM முத்து, சோலை சுந்தரபெருமாள், பாவைச்சந்திரன், அவர்களைத் தொடர்ந்து திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த உத்தம சோழன், திருவாரூரைச் சேர்ந்த சரித்திர நாவலாசிரியர் ராஜகுரு என்று ஒரு பெரும் தொடர்ச்சி உள்ளது. அதைத் தொடர்ந்து என்னுடைய வயதில் இருக்கின்ற மானாபாஸ்கரன், ஆரூர் தமிழ்நாடன், கரியப்பா, சந்திரஜெயன்,
திருவாரூர் பாபு போன்ற பல படைப்பாளிகளும் தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளாக எல்லா ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் எழுதி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நெடிய வரலாறை கொண்ட தஞ்சை மாவட்ட படைப்பாளிகளை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். நான் இந்த படைப்பாளிகளை எல்லாம் நீங்கள் ஓரளவு படித்திருப்பீர்கள். இன்றைக்கு இணையத்தில் நிறைய படிக்க கிடைக்கிறது. கதைகளாக சொல்லி வருகிறார்கள். பவா செல்லத்துறை போன்ற நண்பர்கள் அருமையான கதை சொல்லிகளாக ஒரு இலக்கிய படைப்பை எடுத்துக்கொண்டு மிக எளிய மொழியிலே அதை ஒரு கதையாக சொல்லும்போது பலருக்கும் சென்று சேர்கிறது அல்லவா, அந்த வகையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே முக்கியமாக தஞ்சை படைப்பாளிகள் பற்றி குறிப்பிடும்போது நான் கலைஞர் அவர்களை பற்றி சொன்னேன். கலைஞர் அவர்களுடைய பேச்சு, கவிதை, கட்டுரை, கடிதங்கள், இந்த இலக்கிய வடிவங்கள் எல்லாம் சென்று சேர்ந்த அளவுக்கு அவர் எழுதிய சிறுகதைகள் இன்னும் கூட பலர் அறியாத இலக்கிய புதையலாகவே இருக்கிறது என்பதை இங்கே நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன். கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழாக்களில் கூட அவர் எழுதிய சிறுகதை குறித்த பெரிய விமர்சனங்கள், கருத்துகள், நிகழ்வுகள் எதுவும் இல்லை. குறிப்பாக நாங்கள் எல்லாம் திருவாரூரிலே அவருடைய 100ஆண்டை எடுக்க வேண்டும் என்று விரும்பினோம். அதற்கான முயற்சிகளையும் இப்பொழுது எடுத்து வருகிறோம். அந்த வகையில் எனக்கும் கலைஞர் அவர்களுக்குமான ஒரு அருமையான உறவு என்பது என் தந்தையார் கவிஞர் வயலூர் சண்முகம் என்கிற வாக்கோ சண்முகம் கலைஞர் அவர்களோடு பழைய போர்டு பள்ளிக்கூடத்திலே ஒன்றாக பயின்றவர். இன்னும் சொல்லப்போனால் இருவரும் இலக்கிய யுத்தங்கள் நடத்தி நண்பரானவர்கள். கலைஞர் மாணவர் பொழில் என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார் பள்ளி பருவத்திலே. அவருக்கு போட்டியாக என்னுடைய தந்தையார் வயலூர் சண்முகம் அவர்கள் மாணவர் நேசன் என்ற பத்திரிகை நடத்தினார். இரண்டும் மாணவர்களிடையே போட்டியாகி நண்பர்களானார்கள். கலைஞர் அவர்கள் அதை நெஞ்சுக்கு நிதியில் பதிவு செய்திருக்கிறார். அதேபோல் புகழ்பெற்ற பட தயாரிப்பாளர், திராவிட இயக்க தலைவர் ராம அரங்கண்ணல் தன்னுடைய நினைவுகள் என்னும் நூலில் என்னுடைய தந்தையாருக்கும் கலைஞருக்குமான உறவை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அப்பா அவர்கள் ஒரு தமிழறிஞர், சிறந்த கவிஞர். சுபமங்களா என்று ஒரு இதழ் வந்தது. அந்த இதழில் ஒவ்வொரு இதழிலும் மிக முக்கியமான ஆளுமைகளின் ஒரு நீண்ட நேர்காணல் வெளிவந்து கொண்டிருந்தது. அதில் கலைஞரின் நேர்காணலில் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்களுடைய இலக்கிய படைப்புகளுக்கு உந்து சக்தியாக இருந்தது அல்லது இருப்பவர்கள் யார், எது என்று. அந்த கேள்விக்கு கலைஞர் அவர்கள் என்ன பதில் கொடுத்தார்கள் என்றால், என்னுடைய இலக்கிய படைப்புகளுக்கு உந்து சக்தியாக இருப்பவர்கள் 3 பேர், இருந்தவர்கள் 3 பேர். ஒருவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன், மற்றொருவர் ஓமை கவிஞர் சுரதா, இன்னொருவர் எழுச்சி கவிஞர் வயலூர் சண்முகம். அவர்தான் என் தந்தையார். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கும் கலைஞருக்கும் உள்ள நட்பை முன்வைத்து கலைஞருடைய சிறுகதைகளை 2013ஆம் ஆண்டு நான் ஒரு தொடராக இயக்கினேன் கலைஞர் தொலைக்காட்சிக்காக. சில காரணங்களால் அது இப்போது வரை வெளிவரவில்லை. இப்போதும் முதலமைச்சரிடமும் துணை முதலமைச்சரிடமும் அணுகி அந்த படைப்புகளை வெளிவருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். அதனுடைய பெயர் கலைஞரின் கதை நேரம். கலைஞருடைய சிறுகதைகள், வாரத்திற்கு ஒரு சிறுகதை 25 நிமிடம். அப்பொழுதுதான் அவருடன் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அந்த வாய்ப்பு என்பது ஒரு அற்புதமான அனுபவம். அவர் மிகுந்த பரபரப்பான வேலைகளுக்கிடையே இருந்தபோது நான் ஒரு சிறுகதைக்கான திரைக்கதை வசனத்தை, அதாவது அவர் எழுதிய அந்த சிறுகதையில் அவர் எழுதிய வசனத்தையே ஒரு திரைக்கதை பிரதியாக எடுத்து சென்று அவரிடம் காட்டிய போது மிகுந்த ஆர்வத்துடன் உடனடியாக அதை தொடராக இயக்குவதற்கு ஏற்பாடுகள் செய்தார். என்னுடைய தமிழ் கூடம் நிறுவனத்திலேயே இங்கே வந்திருக்கிறார் என்னுடைய மனைவி பரிமளா, அவர்தான் தயாரிப்பாளர். 4-5 கதைகள் இயக்கி வெளிவருவதற்கு தயாரான இருந்த சூழலில் அந்த தொடர் வெளிவராமல் போனது. அந்த தொடர் வெளிவந்திருந்தால் கூட கலைஞருடைய சிறுகதை முகம் என்பது பெரிய அளவுக்கு மக்களுக்கு தெரிந்திருக்கும். ஏன்னா பல திறமைகள் உள்ள சில படைப்பாளிகள்
அவருடைய முக்கியமான ஏதோனும் ஒரு திறமை வெளிப்படாமலே போய்விடும். அப்படிதான் கலைஞருடைய சிறுகதை முகம் என்பது. நான் இயக்கிய அந்த சிறுகதையின் தலைப்பு அணில் குஞ்சு. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இந்திய இறையாண்மைக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய மத நல்லிணக்கத்தை ஒரு நூல் மேல் நடப்பது போல் அவ்வளவு துல்லியமாக கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தார். அதை நான் மிகவும் சிரத்தையாக கவனமாக ஒரு அரை மணி நேர குறும்படமாக எடுத்தேன். அந்த அனுபவங்கள் எல்லாம் என்னால் மறக்க முடியாதவை. ஏனென்றால் அவருடைய வயது தள்ளாமையில் 85க்கும் மேற்பட்ட அந்த வயதில் மிக ஆர்வமாக என்னுடன் ஒத்துழைத்து ஒவ்வொரு எபிசோடாக தனியாக வந்து பார்த்து விமர்சனங்கள் செய்து அதை செதுக்கி அது வருகின்ற ஒரு சூழ்நிலையில் வராமல் போனது. ஏனென்றால் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒரு சிறுகதை வடிவம் என்பது நான் வந்து எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் இருப்பதால் ஒரு கதை அது எழுதப்பட்ட காலம் 1992. நான் அதை ஒரு குறும்படமாக எடுத்த காலம் 2013. அப்பொழுது அவர் எந்த மனநிலையில் அந்த கதை 1.5 பக்கத்துக்கு ஒரு 300 சொற்களுக்குள்ள ஒரு சிறுகதை தான். குறிப்பாக அந்த சிறுகதையை நான் இங்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் மற்ற சிறுகதை ஆசிரியர்களுடைய கதைகளை சொல்வதை விட கலைஞருடைய அந்த சிறுகதையை உங்களுக்கு சொல்வது மிக முக்கியமான ஒன்று என்று நினைக்கிறேன். அதுவும் இந்த காலகட்டத்தில் ஒரு எளிய இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் ராவுத்தர். அவருக்கு ஒரே மகன் ஃபாரூக், அவருடைய மனைவி நூர். இந்த குடும்ப பின்னணியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த சில நாட்களுக்குள் இந்த சம்பவம் அங்கே நடக்கிறது. அந்த சிறுவன் ஃபாரூக், 4-5 வயதான சிறுவன், பள்ளிக்கூடம் விட்டு வருகிற வழியிலே ஒரு மரத்தடியை கடந்து வரும்போது ஒரு அணில் குஞ்சு தொப்புன்னு கீழே விழுது. அதை பார்க்குறான். பார்த்துட்டு ஓடி போகிறான். அந்த அணில் குஞ்சு எங்கேயும் போகல, அது கீழே இருக்குது. துள்ளி ஓட வேண்டிய அணில் ஏதோ ஒரு காரணத்தினால அது கீழே இருக்குது. அந்த அணில் குஞ்சை கைகளில் அப்படி பொத்தி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போனால் அவங்க அம்மா நூறுகிட்ட, என்னப்பா எங்கேப்பா எடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, வரும்போது பார்த்தேன், இது ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு, நான் வளர்க்குறேம்மா. சரி, இப்போ நான் வாப்பா வரட்டும், அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இதை வளர்க்கலாம். எப்படி வளர்ப்பேன் இதை? நம்ம ஏற்கனவே ஒரு கிளி கூண்டு வச்சுருந்தோம்லம்மா, அந்த கிளி ஓடி போயிட்டுல அந்த கூண்டு இருக்குல்ல, அதுவே இந்த அணிலுக்கு போதுமானது. நான் வந்து டெய்லி பள்ளியோட விட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அந்த அணிலை அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறான். அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்பா வாப்பா வந்தோன்னே சொல்லிவிட்டு வளர்க்கலான்றாங்க. அந்த ராவுத்தர் வராரு. வந்தோடனே என்ன சத்தம் கேட்குது, அணில் சத்தம்னு சொல்லும்போது பையன் வர்றான். அந்த வீட்டுடைய முத்தத்தில் நின்று பையன் சொல்கிறான், அது மாதிரி வாப்பா வரும்போது அந்த அணில் குஞ்சு கிடச்சிது அப்படின்னு. என்ன செய்ய போகிறத, வளர்க்க போகிறேன், ரொம்ப சாதுவானதுப்பா அணில் அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது இது வந்து ராமாயணத்தில் ராமர் சீதையை மீட்பதற்காக இலங்கை செல்லும்போது இந்த அணில் குஞ்சு ரொம்ப உதவி பண்ணிச்சான். அதனால் அதனுடைய முதுகில் 3 கோடு ராமர் போட்டு தன்னுடைய அன்பை நன்றியை வெளிப்படுத்தினாராம் அப்படின்னு எங்கள் சித்ரா டீச்சர் சொன்னாங்க. அப்படின்னு தான் அந்த ராவுத்தருக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. ஏன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 2-3 நாட்களாகவே ஆகியுள்ள சூழ்நிலை அது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஓ அணிலுக்கு இப்படி ஒரு கதை இருக்கா, அப்போ நீ என்ன பண்ணுற, எங்கே எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் இந்த அணிலை விட்டு வந்துரு. இல்லை பாப்பா, நீ தானே சொன்னீங்களா வாப்பா, அம்மாவும் சொன்னாங்களா வாப்பா அப்படிங்கிறான். நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் ராமர் சம்பந்தப்பட்ட ஒரு பிராணி அப்படிங்கும்போது இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, ஊர் பிரச்சனை ஆகிடும், கொண்டு விடுன்றாரு. அவங்க அம்மாவும் கன்வின்ஸ் பண்ணுறா, ஏங்க ஆசைப்பட்டு கொண்டது தானே, என்ன இது, அதெல்லாம் ஒரு கதை தானே. அப்போ அந்த ராவுத்தர் சொல்கிறாரு, எல்லாமே கதை தான் இந்த ஊரில், ஆனால் கதை வந்து வரலாறு ஆகிடும், வரலாறு கதையாயிடும்.
இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. நாடு இன்றைக்கி உள்ள நிலைமையில் வேணாம். இன்றைக்கி இரவு ஆகிட்டோம், அந்த கூண்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அந்த இரவு பொழுது அந்த பையன் ஃபாரூக் வந்து அந்த அணிலோடு விளையாடுறான். விளையாண்டு முடிச்சுட்டு காலையில் கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிறான். அவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அம்மா அப்பா 2 பேருமே காலையில் அந்த பையனோட சேர்ந்து அவன் அந்த அணில் குஞ்சு அந்த கூண்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறான். போய் அந்த மரத்தடிக்கு கொண்டு போய் அந்த மரத்தடி ஓரமாக வச்சு அணில் எடுத்து விட்டுறான். இல்லை, அதற்கு முன்னால் முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த ஃபாரூக்கு எடுத்துகிட்டு வர்றான் இல்லையா, அதை நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 4 லீனியராக காட்டியிருப்பேன். அணில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஊரில் உள்ள ஒரு ரொம்ப அத்வைதியான ஒரு 6வது ஐயங்கார் அவர் கேட்பார், இது என்னடான்னு. அணில் குஞ்சு கீழே விழுந்தது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். என்னது, அணில் குஞ்சு நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறியா? இது ராமருடைய பிராணியாச்சே, நீ ஒரு இஸ்லாம் எப்படி இதை நீ வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் எடுத்து போகிறேன். அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து ராவுத்தர் வந்துடுறாரு. ராவுத்தர் வந்தோன்னா, என்ன நீங்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்களா மீனும் ராமருடைய அந்த பிராணியை அணிலை வந்து நீங்கள் ஒரு முஸ்லீம் வீட்டில் எப்படி வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது அங்கே. அதுதான் கிளைமாக்ஸு. பிரச்சனை உருவாகி அடித்தடி அளவுக்கு போகும்போது இவருடைய அந்த ஊரிங்கிறவங்க தான் அவங்க இந்த ஃபாரூக்கோட அம்மா, அவங்களுக்கு 2 கால் முடியாமல் இருக்கும். கால் முடியாமல் இருக்கும்போது அவங்க ஓடி வந்து, வேணாம், இந்த ஊர் அமைதியாக இருக்குது, யாரும் தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க, நம்ம ஊரில் எந்த மத பிரச்சனையும் இல்லை, சாதி பிரச்சனையும் இல்லை, இந்த ஒரு அணில் குஞ்சினாலும் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு எல்லாருமே கலைஞ்சு போகிறாங்க. இது வந்து நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். என்னென்னா, ஒரு அணில் குஞ்சை நடிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. எல்லா பிராணிகளையும் நடிக்க வச்சிடலாம், குரங்கு நடிக்க வச்சிடலாம், கிளியை நடிக்க வைக்கலாம். ஒரு அணில் குஞ்சை ஆனால் அணில் குஞ்சுன்னு போட்டாச்சு. அப்போ கிராஃபிக்ஸ் அனிமேஷன்லாம் இந்த வளர்ச்சி கிடையாது. ரொம்ப ஒரு 2 மாத காலம் அந்த அணில் குச்சிக்காக தேடி ஒருத்தர் வீட்டில் வளர்த்தாங்க. அவங்க அந்த வளர்த்த பையனையும் அழைச்சிட்டு வந்து அந்த பையன் கையிலேருந்து இந்த பையன் கையில் கொடுத்து அது ஒரு நல்ல யதார்த்தமாக வந்தது. அந்த அந்த எபிசோடை பார்த்துட்டு கலைஞர் ரொம்ப பாராட்டினார், எப்படி அணில் குஞ்செல்லாம் எடுத்துன்னு. ஏதோ ஒரு கால மாற்றத்தால், காலத்தின் சதியால் அந்த நிகழ்ச்சி வருவதற்கு தடைபட்டு நிற்கிறது. இந்த நிகழ்விலே இன்னும் பேசுவதற்கு ஏராளமான குறிப்புகளுடன் வந்திருந்தேன். ஆனாலும் என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. மேலும் கவிதா ஜவஹர் அவர்கள் அடுத்து பேச உள்ளார்கள். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளி கல்வித்துறைக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.